ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அமான். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு அடிக்கடி உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சத்துருவானவன் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொள்வேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் வேதனையோடு கூட கலக்கத்தோடு கூட ஆண்டவருடைய பாதபடியில் இந்த நாளில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் காப்பாற்றுகிற தேவன். ஆமான். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அடிக்கடி உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி பிசாசால் வருகிற சேதம் வராதபடிக்கு இரவும் பகலும் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர் அப்படி காத்துக்கொள்ளும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி கீழே சொல்லப்படுகிற வசனம் சொல்லப்படுகிறது. யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்ப்பான் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆமான். பூமியை பல நாள நிரப்புகிற காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை காக்கும் போது, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும் போது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களை வாய்க்க செய்யும் போது உங்களுக்கு செழிப்பு உண்டாகும். ஆமா, நீங்கள் ஆசீர்வாதமாய் உலகத்துல பூத்து காய்க்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்க முடிகிறது. இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வல்லவராய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் இல்லாமல் சோர்ந்து போய் கவலையோடு கூட வேதனையோடு கூட பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உன்னை காக்கிற தெய்வமாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றும் போது, அவர் உங்களோடு கூட இருந்து பகலில மேகஸ்தம்பமாவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாவும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தாரோ உங்களை நடத்த வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்துல இந்த கால வேளையில உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற வல்ல தெய்வமாய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை அப்படி நடத்துவாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. நீர் எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுகிற தேவன், எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை காப்பாற்றுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஒருவரும் சத்ருவானவன் எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஆசீர்வாதத்தை, எங்கள் மேன்மை, எங்கள் சுகத்தை பறித்து கொள்ளாதபடிக்கு நீர் காத்து இரவும் பகலும் எங்களை வழி நடத்தி செல்கிற உம்முடைய தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் தியானித்த வசனத்தின்படியாய் நீ நடத்துவீராக. ஆசீர்வதித்து நாங்கள் பூ பூத்து காய் காய்த்து உலகத்திற்கு பலனை தருகிற பிள்ளைகளாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அப்படியே செய்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.